தெரியுமா? இந்த வாராகி தான் போல. ஏன்னு கேளுங்க, எனக்கு முடியலனாலும் சரி, எனக்கு என்ன நடந்தாலும் சரி, சாமிக்கு பூஜை பண்ணா சந்தோஷம். இந்த போதைக்குள்ள இறங்கிட்டு இந்த போதையில நம்ம வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பணம் காசு அடுத்தவங்க சிட்டுறது பேசுறது எதையுமே கண்டுக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? இதெல்லாம் பேசும்போது நம்மளே உழுக்கல பேசிருப்போம், அவ பார்த்துக்குப்பா, பேசிருப்போம், அவ பார்த்துக்குப்பா, பேசிருப்போம், அவ பார்த்துக்குவோம். இந்த ஒரு வார்த்தை நம்மளுக்குள்ள என்னைக்கு வருதோ அவ பார்த்துக்குவா, அவ பார்த்துக்குவான்னு சொல்லும் போது நம்மளுடைய கர்ம வினையை இறைவன் பார்த்துக் கொள்வான். இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு நன்றி. அம்பாளோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வருகின்ற தேய்பிறை பஞ்சமி, வர்ற சனி போய் அடுத்த சனிக்கிழமை தேய்பிறை பஞ்சமி. அதுவும் தேய்பிறை பஞ்சமினா நாங்க என்ன பண்றோம்னா பெரிய யாகம் பண்றோம். அம்பாளுக்கு பிடிச்ச எல்லா விதமான காய்கறி பழங்கள் எல்லாமே யாகம் பண்றோம். நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கணும். இந்த தேய்பிறை பஞ்சமி மட்டும் ஏன் நாங்க அழுத்தி சொல்றோம் அப்படின்னா, இந்த யாகம் பண்றது ரொம்ப விசேஷம். அந்த தேய்பிறை பஞ்சமி யாகம் பண்ணி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அன்னைக்கு ஒரு நாள் நடக்கிற பூஜை ரொம்ப சிறப்பு. நீங்க முடிந்தவரை பஞ்சமியிலோ வெள்ளிக்கிழமையிலோ கடல்ல இருக்குன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை 3 to 6 ராகு காலம் வரும். அந்த ராகு காலத்துல வாராய்க்கு விளக்கு போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க கடன் பிரச்சனை கடல் பிரச்சனைல இருந்து மீறணும். ஆனா மறுபடியும் என்கிட்ட கடன் இருக்குன்னு சொல்லக்கூடாது, என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லுங்க. எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, எனக்கு இன்னும் நிறைய பணம் தான் கேளுங்க, உரிமையோட கேளுங்க. தெரியுமா? இந்த வாராகி தான் போல. ஏன்னு கேளுங்க, எனக்கு முடியலனாலும் சரி, எனக்கு என்ன நடந்தாலும் சரி, சாமிக்கு பூஜை பண்ணா சந்தோஷம். இந்த போதைக்குள்ள இறங்கிட்டு இந்த போதையில நம்ம வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பணம் காசு அடுத்தவங்க சிட்டுறது பேசுறது எதையுமே கண்டுக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? இதெல்லாம் பேசும்போது நம்மளே உழுக்கல பேசிருப்போம், அவ பார்த்துக்குப்பா, பேசிருப்போம், அவ பார்த்துக்குப்பா, பேசிருப்போம், அவ பார்த்துக்குவோம். இந்த ஒரு வார்த்தை நம்மளுக்குள்ள என்னைக்கு வருதோ அவ பார்த்துக்குவா, அவ பார்த்துக்குவான்னு சொல்லும் போது நம்மளுடைய கர்ம வினையை இறைவன் பார்த்துக் கொள்வான். இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு நன்றி. அம்பாளோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வருகின்ற தேய்பிறை பஞ்சமி, வர்ற சனி போய் அடுத்த சனிக்கிழமை தேய்பிறை பஞ்சமி. அதுவும் தேய்பிறை பஞ்சமினா நாங்க என்ன பண்றோம்னா பெரிய யாகம் பண்றோம். அம்பாளுக்கு பிடிச்ச எல்லா விதமான காய்கறி பழங்கள் எல்லாமே யாகம் பண்றோம். நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கணும். இந்த தேய்பிறை பஞ்சமி மட்டும் ஏன் நாங்க அழுத்தி சொல்றோம் அப்படின்னா, இந்த யாகம் பண்றது ரொம்ப விசேஷம். அந்த தேய்பிறை பஞ்சமி யாகம் பண்ணி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அன்னைக்கு ஒரு நாள் நடக்கிற பூஜை ரொம்ப சிறப்பு. நீங்க முடிந்தவரை பஞ்சமியிலோ வெள்ளிக்கிழமையிலோ கடல்ல இருக்குன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை 3 to 6 ராகு காலம் வரும். அந்த ராகு காலத்துல வாராய்க்கு விளக்கு போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க கடன் பிரச்சனை கடல் பிரச்சனைல இருந்து மீறணும். ஆனா மறுபடியும் என்கிட்ட கடன் இருக்குன்னு சொல்லக்கூடாது, என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லுங்க. எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, எனக்கு இன்னும் நிறைய பணம் தான் கேளுங்க, உரிமையோட கேளுங்க. சாமின்னு ஒண்ணு பாக்குறதுனாலதான் நம்ம எல்லாரும் இருக்கோம். சுவாமி நமக்கு முதல்ல உயிர் கொடுத்திருக்கானே, அதுவே பெரிய விஷயம். சுவாமி நமக்கு அன்னாடு உணவு கொடுத்திருக்கானே, அதுவே பெரிய விஷயம். அன்னாடு நம்ம கற்ற உடல் கொடுத்திருக்காங்க, அதுவே பெரிய விஷயம். அது இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க. என்னைக்குமே இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். முதல்ல நம்ம கடவுளை நம்புறது ஒரே விஷயம் தான். இந்த பொழுது பார்த்துக்கோ, காலை எந்திரிங்க, குளிக்கணும்லாம் தேவையில்லை, பல்ல விளக்குங்க, முகத்தை கழுவுங்க. உங்க வீட்டுல எந்த சாமி இருக்கோ அந்த சாமி கிட்ட போய் கேளுங்க, இந்த பொழுது உன் பொழுது, இந்த நாளை எது நடந்தாலும் நீ தான் பொழுது அப்படி சொன்னது சாமி நடக்கும். அடப்பாவி இத்தனை நாள் வரைக்கும் அதை கேட்டா இதை கேட்டா இன்னைக்கு பொழுதைய நம்ம கையில கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு வர வேண்டிய பிரச்சனை என்ன பண்ணுவான், பாதி தெய்வமே வாங்கிக்கணும். இது விளையாட்டுக்கு சொல்ல கிடையாது, செய்து பாருங்க. அடுத்த முறை நீங்க இங்க வரும்போது சொல்லுங்க, காலையில போய் சாமியை ஒப்படைச்சிருங்க, இந்த நாளை நீயே பார்த்துக்கோ, இந்த பொழுது நீயே பார்த்துக்கோ, என்ன நடந்தாலும் நீ தான் பொறுப்புன்னு சொல்லுங்க. உங்களை பார்த்து ஒருத்தவங்க திட்டாங்களா, ஓ திட்டு என்னம்மா உன்னிட்ட சொல்லிட்டு வந்தேன், இந்த திட்டு இன்னைக்கு எனக்கா அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஒருத்தவங்க சண்டைக்கு வராங்களா, போடு சண்டை, என்னட்ட போடல, நான் கடவுளை பார்த்துக்கோம். ஏன்னா என்னைக்கு கடவுள் நமக்குள்ள இருக்கா, நம்ம சொல்றத கடவுள் கேட்கிறாங்க அப்படின்னு நம்பிக்கை வருது. என்னடா சுவாமி இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா நிறைய பேர் பக்தினா என்னன்னு தெரியாம, கடவுள்னா என்னன்னு தெரியாம நிறைய பேருக்கு நம்ம ஏதோ போறோம், மஞ்சள் தண்ணி ஊற்றுறோம், தேங்காய் உடைக்கிறோம். ஒருத்தவங்க சொல்றாங்க போய் இன்னைக்கு இந்த சாமிக்கு விளக்கு போடு, உப்புல அதை அள்ளிவை இதை அள்ளிவை, உடனே உனக்கு பணம் வரும். இந்த யூடியூப்ல நீங்க இன்று இதை செய்யுங்கள், உங்க வீட்டில் பணம் கொட்டும். என்ன பணம் கொட்ட போகுது? சம்பாதிச்சாதான் பணம் கொட்டும். இன்னைக்கு நீங்க கொண்டு போய் அதை வைங்க, உடனே பணம் கொட்டும். இந்த காசை கொண்டு போய் வைங்க, உடனே காசு கொட்டும். அப்ப காசு கொட்டணும்னா முதல்ல அவையெல்லாம் எடுத்துக்கணும்.
விளம்பரம் பண்றவனுக்கு கொட்டணும்ல, அவன் கொட்டுறதுக்கு நம்மளை ஏமாத்தணும். நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடவுளை முழுசா நம்புங்க. அப்ப அங்க எப்பயுமே கடவுளை நம்மளா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி இதை சொன்னீங்களே இதை சொல்லணும்னு சொல்லலாம். முதல்ல கடவுளை நம்மளது கடவுள் நம்மளை வாழ்வாங்க, தூக்கி போட்டு மிதிக்கும். அதுதான் நம்மளோட கர்ம வீடு. சோதிச்சு பார்க்கும், கடவுளே கும்பிட வேணாம்னு தோணும் மனசு. இதுக்கப்புறம் சாமியே கும்பிட வேணாம்னு தோணும். அதுதான் உங்களை கடவுள் சோதிக்கக்கூடிய முதல் பணி. நீங்க என்னைக்கு கடவுள் உங்களை கும்பிட வேணாம்னு தோணுதோ அன்னைக்கு கடவுள் உங்களை சோதிச்சு முடிச்சுட்டான். இப்ப உங்க அம்மா இருக்காங்க, உங்க அப்பா இருக்காங்க, ஒரு சொத்து கேட்கறீங்க, உடனே கொடுத்துட்டா விட்டுருவீங்களா? அவங்க ஒரு பெற்றவங்களே உங்களை எவ்வளவு யோசிப்பாங்க, இவன் நாளைக்கு நம்ம பிள்ளை சோறு போடுமா சோறு போடாதான் பார்ப்பாங்க. அது போல இறைவன் நம்மளை முதல்ல சோதிச்சு தான் பார்ப்பான். சோதனையை தாங்கணும். முதல்ல சோதனை நம்ம சோதிக்கணும். சோதிக்கும் போது என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும். சோதிக்கும் போது சாமி கிட்ட போய் அழுகக்கூடாது, போய் சிரிச்சிருக்க. அப்ப சாமிக்கு தெரியும், அப்ப இவங்க பைத்தியம் ஆயிட்டா ரெடி அப்படின்னு. எந்த சாமியாவது பார்த்து நான் டேய் நீ அதுவா இதுவான்னு எந்த சாமி கேட்கக்கூடாது. சாமி நீ பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கோ. இந்த வார்த்தையே உங்களோட மனதுல அழுத்தம் திருத்தமா இந்த நொடியில இருந்து நீங்க வச்சுக்கோங்க. நான் உண்மைக்கே சொல்றேன், இது நான் நடந்ததால சொல்றேன். நானும் உங்களை விட பல முறை சுவாமி நீங்களாம் நான்லாம் சும்மா தேவையில்லாம உனக்கு பால் வாங்கி கொடுத்தேன், பூ பாட்டு போடுறேன், நீங்களாம் சாமியே இல்லை, இப்போ சொல்ற மாதிரி கடவுளே கிடையாது, நான் எதுக்கு உன்னெல்லாம் கும்பிடுறேன், நீங்க எல்லாம் கும்பிடவே கூடாது, உன்னெல்லாம் கும்பிடுறதே வேஸ்ட் இப்படின்னு சொன்ன இதே வாய் தான் இல்லை. ஏன்னா அந்த வயதுல அது உணர சக்தி கிடையாது. இந்த வயதுல உணர்ந்த வயது. இப்பயே ஒன்றும் பெரிய வயசுல 35 வயசு தான், ஆனா இந்த வயதுல உணர வைத்திருக்கிறார். இந்த வயதுல இந்த நிமிடத்துல நான் இருக்கேன், இதுதான்டா உலகம், இதுதான் இப்படிதான் நடக்கும், இந்த விஷயம் பண்ணா இந்த விஷயம் கிடைக்கும், இதை நீ கொடுத்தேன்னா நான் இதை உனக்கு கொடுப்பேன், நீ எனக்கு பாலை கொடுத்தேன்னா உனக்கு பாலார செல்வத்தை கொடுப்பேன்டா, உன்னால முடிஞ்சா 1 லிட்டர் பாலா இல்ல 1/4 லிட்டர் பாலா ஊத்து, ஆனா நான் இதை ஊத்தியே ஆவேன் அப்படிங்கிற நீ வேகத்துல ஊத்துனா அது நான் பொறுப்புல, என் கையில முடிச்சதை தான் நான் செய்வேன், எனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ எனக்கு செய்வேன். இந்த பஞ்சமிக்கு பிரம்மாண்டமா நான் பண்ணணும்னு நினைச்சா பண்ணுவேன், இந்த பஞ்சமிக்கு இப்படிதான் பண்ணணும்னு நினைச்சனாலும் பண்ணுவேன். இதுதான் என்னோட வழிபாடு. இதையும் அவரே தான் என்னை உணர்த்தி, அதாவது என்னையும் செதுக்கி உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சானா அது கூட வாராகிதான். இதோட